திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், மசோதாக்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு திமுகவுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்கும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் பேசுறதும், திமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கான சூழல்கள் இருக்கு அப்படின்னு பேசப்படுவதற்கு பின்பாக என்ன நடக்கிறது? முடிவெடுக்க வேண்டியவர் வந்து லண்டன்ல உட்கார்ந்து இருக்காரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பெரிய பட்டத்தை வந்து பறக்க விட்டுட்டு இருக்காங்க. இதுதான் ஆக்சுவலா நடக்கிறது. திமுக தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பில்லு வரட்டும், அதை பார்ப்போம், அதன் பிறகு வந்து நாம வந்து ஒரு டிசிஷன் எடுப்போம். எப்படி அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க, பாஜக வந்து தீர்மானமா வந்து இந்த பில்லு வந்து நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும், டீலிமிட்டேஷன் நம்ம டெஃபினட்டா கொண்டு வருவோம். என்னென்ன ஃபாரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், இல்லைன்னா மக்கள் மன்றத்துக்கு போகலாம். மக்கள் மன்றத்துக்கு இன்னைக்கு செல்ல வேண்டிய ஆள் பற்றி பாத்தீங்கன்னா பேசாம இருக்கிறார். டீலிமிட்டேஷனை எதிர்ப்போம் என்று கரூர்ல பேசினாரே தவிர அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது என்பதுதான் உண்மை நிலைமையா இருக்கிறது நம்மளுடைய முதலமைச்சரோடது. அப்போ முன்னாள் முதலமைச்சர் வந்து லண்டன்ல உட்கார்ந்துருக்காரு, முன்னாள் துணை முதலமைச்சர் வந்து லண்டன்ல உட்கார்ந்துருக்காரு. அடுத்த நம்பர் 3 என்று இதுவரை எலெக்ஷன் வரை இருந்தா சபரீஷன் வந்து லண்டன்ல உட்கார்ந்துருக்காரு. யாரு கூட எங்கிருந்து இந்த என்டையர் சமிக்கைகள் எல்லாம் எங்கிருந்து வருது? காங்கிரஸ் தலைவர்கள் தான் ரியாக்ட் பண்றாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் ஏற்கனவே திரு ப. சிதம்பரம் பேசினாரு, அப்புறம் திரு திருமாவளவன் பேசினாரு, இப்ப மீண்டும் கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்காரு, ஜெயராம் ரமேஷ் பேசியிருக்காரு. அதிகமான குரல் காங்கிரஸ்ல இருந்தா வர தொடங்கி இருக்கு. ஆமா, அப்ப போஸ்ட் ஜூலை 4th டெவலப்மெண்ட் தானே இது எல்லாமே. அதாவது இந்த பில் வந்து எப்போ ஒரு ஃபுல் ஸ்கீம்ல ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த திரிணாமுல் உடைக்கிறாங்க, அதன் பிறகு வந்து சிவசேனா உடைக்கிறாங்க, என்சிபியை உடைக்கிறாங்க, அந்த கட்சியில இருந்தெல்லாம் எம்பிஸ் வர்றாங்க. இதெல்லாம் வந்து சமீப காலத்து டெவலப்மெண்டா தான் இருக்குது. உடைச்சதெல்லாம் முன்னாடி உடைச்சிட்டாங்க, பட் சமீப காலத்து டெவலப்மெண்ட்ல தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வருகிறது. அதுல வந்து 22 பேர் திமுக இருந்து இல்லை என்றால் நிச்சயமாக பிரச்சனை வருது. அப்ப முழுக்க ஒண்ணு பிளான்டிங் பண்றது, இந்த ஸ்டோரிஸ் பிளான் பண்றது ஒண்ணு காங்கிரஸ்காரன் பிளான் பண்றான், இல்லைன்னா வந்து பாஜக காரன் பிளான் பண்றான். எங்க கூட வந்துருவாங்க, அவங்க எதுக்கு காங்கிரஸ் கூட இருக்கணும்ன்றது பிளான் பண்றான். திமுக தரப்புல இருந்து என்ன வந்திருக்கு, என்ன செய்திகள் வந்திருக்கு இதுவரை? 2 செய்திகள் தான். ஒண்ணு, மு.க. ஸ்டாலின் சொன்ன விஷயம், 2 விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. நாம வந்து மேகதாதுவை பத்தி பேசியிருக்காரு, காங்கிரஸ் அடிக்கிறதுக்காக மேகதாதுவை பத்தி பேசியிருக்காரு. அதுல வந்து நம்மளுடைய நிலைப்பாடை வந்து பேசியிருக்காரு. அது காங்கிரஸ் அடிக்கிறதுக்கு நான் என்னுடைய பொலிட்டிக்கல் இன்டர்பிரேஷனா இருக்கிறதே தவிர அதுதான் திமுக என்றும் இருக்கின்ற ஸ்டாண்டாவும் இருக்கிறது. மேகதாது அணை வந்து கட்ட விட மாட்டோம். அங்க வந்து தொலைக்காட்சி திருச்சி சிவா பேசியிருக்கார், தென் மாநிலங்களுடைய உரிமை பறிபோகும்னா நாங்க தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை கடுமையா எதிர்ப்போம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு. ஆனா அதற்கு பிறகும் மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்துரும் திமுகன்னு பேச்சு வருது. இல்ல, நான் சொல்றது வந்து தலைவர் பேசியிருக்காரு, கனிமொழி பேசியிருக்காங்க, அந்த இடத்துல தான் வந்தேன். திருச்சி சிவா பேசியிருக்காரு, 3 பேர் தான் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசுனது என்ன, இதை பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்டத்தின் பிறகு வந்து மு.க. ஸ்டாலினுடைய ட்வீட் வருது. அதாவது தமிழகத்துக்கு கேடு விளைவிக்கின்ற எந்த விஷயமானாலும் நாங்க வந்து அதை எதிர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு கனிமொழி வந்து நம்மளுடைய 3 லாங்குவேஜ் பாலிசியை பத்தி தூத்துக்குடியில வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அதன் பிறகு திருச்சி சிவா பேசியிருக்காங்க. இந்த 3 பேர் தான் பேசியிருக்காங்க. இந்த 3 பேர்ல வந்து முடிவெடுக்க வேண்டிய ஆள் வந்து லண்டன்ல தான் உட்கார்ந்து இருக்காரு. கனிமொழி இன்னைக்கு வந்து டெல்லி சென்றிருக்கிறாரு, திருச்சி சிவா டெல்லியில் இருக்காரு. அப்படி இருந்தால் கூட இவர்கள் வந்து முடிவெடுக்கக்கூடிய இடங்கள்ல கிடையாது. இவர்கள் 2 பேரும் வந்து நிச்சயமாக டி.ஆர். பாலும் ஆராசாவும் அனைவருக்கும் வந்து எக்ராஸ் தாயில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கத்தான் செய்கிறார்கள். பாஜகவானாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, வேற எந்த கட்சிகளானாலும் சரி, அனைவருக்கும் வந்து நண்பர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுல வந்து என்ன வேணா பேச்சு டாக்ஸ் நடக்கலாமே தவிர அது வந்து நம்ம ஒரு அபிஷியல் டாக்ஸாக நம்ம ஒரு காலத்துல எடுக்க முடியாது. திமுக தன்னுடைய ஸ்டாண்டை வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து விட்டு கொடுத்திருக்கிறதா இல்ல மாறி இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது என்பதுதான் உண்மை நிலைமையா இருக்கு. அதுதான் இங்க பேசப்பட்டது. பாஜகவும் திமுகவும் நெருக்கம் காட்டுறாங்க, பாஜகவோடு நெருக்கம் காட்டி தாவேகாவை அச்சுறுத்தும் விதமாக திமுக தன்னுடைய செயல்பாடுகளை கட்டமைச்சுக்கும், இல்ல திமுக பாஜக கூட்டணி வரும். இது எக்ஸ்ட்ரீம். இதுல என்ன ஏன் இந்த சந்தேகம்லாம் வருதுன்னா, சமீப நாட்கள்ல பாஜக எதிர்ப்ப அந்த அளவுக்கு திமுக வீரியமா எடுத்து வைக்கல, தாவேகா வைக்கல, ஆனா திமுக இத்தனை ஆண்டுகள் வச்சது இல்ல, அதுவும் வைக்கலையே, அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டாங்க. இல்ல, எங்க வைக்கலன்னு கேக்குறேன். பிராக்டிகல் பாலிடிக்ஸ் பேசுறது வேற, ஆனால் எந்த இடத்துல வைக்கலன்னு சொல்லுங்க. இப்போ மும்மொழி கொள்கையை பத்தி, அதாவது இந்தியாவினுடைய மும்மொழி கொள்கையை பத்தி கனிமொழிக்கு பேச வேண்டிய அவசியமானதுதான். தூத்துக்குடியில திருச்சி சிவா வந்து யூஸ்வலாவே ஒன்னும் பேச மாட்டாரு. அப்படி இருந்த ஒரு நபர் வந்து பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? எந்த இடத்துல வந்து திமுக வந்து திடீரென்று மாறி இல்லங்க நான் வந்து
மத்திய அரசோட இணக்கமா போயிடலாம், இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து எதிர்க்க வேண்டாம், இல்லை என்றால் மேகதாதுல வந்து அது வந்து அரசாங்கம் செஞ்சு கொண்டு விட்டோம், நாம ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, காவேரி நம்மளுக்கு கிடையாது, இப்ப அரசாங்கம் இருக்குது, அவங்க பண்ணிட்டோம். இது ஒண்ணுமே நடக்காத ஒரு இடத்துல வந்து, அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா தாவேகா கூட திமுக வந்து சீண்டவில்லை, அதை பத்தி ஒன்றும் பேசவில்லை. இந்த பக்கம் அதிமுகவும் திமுகவை வந்து ஒரு குற்றம் சாட்டவில்லை. அப்படி இருக்கும்போது நம்ம பத்திரிகையாளர் தான் பேசிட்டு இருக்கோம், திமுக வந்து பாஜக பக்கம் போறதுன்னு நாம தான் பேசிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரை வந்து இப்ப நடக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, காங்கிரஸினுடைய அந்த ஒரு இன்செக்யூரிட்டினால வருகின்ற விஷயங்கள் தான். இப்போ என்ன நடக்க இந்த சமீப காலத்தில் நடந்த ஒரே ஒரு விஷயம் தானங்க இருக்கிறது. அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து காங்கிரஸ் ஒரு லெட்டர் வந்து எழுதுகிறது, இந்தியா கூட்டணியில வந்து இருக்கின்ற அனைவரும் வந்து கையெழுத்து போடுகிறார்கள், அதுல வந்து திமுக கையெழுத்து போடுகிறது. அப்ப அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில எதை வைத்துக்கொண்டு எந்த பேசிஸ்ல வந்து திமுக வந்து தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறுபட்டது நமக்கு பேச முடியாது. 2017 இருந்து 2026 வரைக்கும் திமுக கையாண்ட அந்த பாஜக எதிர்ப்பு கொள்கை இருக்குல்ல, கடைசியா தேர்தலுக்கு முன்பு கூட டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தான் நரேட்டிவ் செட் பண்றான். அந்த வீரியமான நரேட்டிவ் அதுக்கு கிடைச்ச அவங்களுக்கு தேர்தல் வெற்றி. இந்த முறை அது எடுபடலை. அதற்கு பிறகு கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கிட்டாங்களோ, திமுக பாஜக எதிர்ப்பை மட்டுப்படுத்திக்கிட்டாங்களோ, அதான் சந்தேகம். அதுக்கு ஒரு ப்ரூஃபும் கிடையாதுங்கிற. இதுவரை இருக்கின்ற விஷயத்துல வந்து அவர்கள் செய்த விஷயங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, சோனம் வாச்சுக்கு வந்து கனிமொழி சொல்லியிருக்காங்க, ஒரு ட்வீட்ல சொல்லியிருக்காங்க, தயவு செய்து உங்களுடைய அந்த உண்ணாவிரத்தை கைவிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது பாஜகவுக்கு எதிரான நேரடியாக அடிக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. இந்த இடத்துல எனக்கு ப்ரூஃப் காணவில்லை என்றதான். பிராக்டிகல் பாலிடிக்ஸ் நீங்க சொல்றது உண்மைதான். அதாவது என்னை பொறுத்தவரை வந்து திமுகவினுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும், நான் இன்னொரு தொலைக்காட்சியில் கூட உங்க தொலைக்காட்சியில் நினைக்கிறேன் பேசியிருக்கேன். அதாவது இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில வந்து ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க, 90ல ஆஃப்டர் 90s என்ன செஞ்சாங்க பாத்தீங்கன்னா, நேரா போயிட்டு ராஜீவ்காந்தி கிட்ட போய் சொல்றாங்க, திமுக ஆட்சி கலைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாம கூட்டணி வச்சுக்கலாம். கூட்டணி வைக்கிறாங்க, இவர்கள் வந்து ஆட்சிக்கு வருகிறார்கள். யாரு அம்மையார் ஆட்சிக்கு வருவார்கள், ராஜீவ்காந்தியுடைய கொலை நடக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இது சமீபத்தில் நடந்த விஷயமா இருக்கு. சமீபம் பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துல இல்ல 30-35 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயமா இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு டீல் இங்க நடந்திருக்கா, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எங்காச்சும் நடந்திருக்கிறதா, எங்கேயுமே there is no proof as of now என்கிறதுதான் உண்மை நிலை. அதுக்கும் ஒரு கேள்விதான், அதுக்கும் கேள்வி இருக்கு. 6 மாதத்துல தாவேகா ஆட்சி கவிழ்ந்துடும், ஸ்டாலின் மீண்டும் முதல்வராகி விடுவார், தாவேகா ஆட்சி போயிடும் அப்படின்னு திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுறாங்கல்ல. அப்ப பாஜகவோட அனுக்கிரகம் இல்லாம, அவங்க ஆதரவு இல்லாம, அனுமதி இல்லாம, நட்பு இல்லாம இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்கிறாங்க. அது தாவேகாவை பொறுத்தவரை நாம இப்போ ஒன்னும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை 5 வருஷம் நீடிக்கும் என்றுதான் கருதுகிறேன். ஆனா அந்த இம்ப்ளோஷனுக்கான பல விஷயங்கள் நம்ம கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். பள்ளியில் நடந்த விஷயத்துக்கு வந்து 10 இடத்துல 10 விளக்கங்கள் வந்து கொடுத்தா அது எப்படி எனக்கு புரியல. நாளைக்கு வந்து முதல்வர் வேற இன்னொரு ஆய்வு வேற நடத்த போறாராமா, SRNC ஆய்வு நடத்த போறாராமா. இது ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது இல்ல. இப்ப நாகர்கோவில்ல நடந்த பாலியல் வன்முறைக்கு இன்னும் வந்து ஒரு முக்கியஸ்தர் வந்து தாவேகா முக்கியஸ்தர் வந்து இன்னைக்கு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. பல விஷயங்கள் வந்து தாவேகால வந்து முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொண்டு நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த செட்டப்பே வந்து எத்தனை நாள் நீடிக்கும் என்பது பலரும் வந்து கேள்விக்குள்ளா இருக்கிறார்கள். அந்த ஒரு பேஸ்ல வந்து மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கலாம். என்னை பொறுத்தவரை 5 வருஷம் ஆட்சி நிக்கத்தான் போகுது. சரி, ஓகே. திரு சாமிநாதன், பாஜக எதிர்ப்ப திமுக பண்ணல, ரொம்ப வீரியமா அவங்க செயல்படுத்தல அப்படின்னு நீங்க முதல் சுற்றில் நீங்க குறிப்பிட்டீங்க. ஆனா ப்ரூஃப் கேட்டார், RKS வந்து ப்ரூஃப் கேட்டார். என்ன அண்மையில கேஸ் சிலிண்டர் விலை கூட்டுனாங்க சார். கடந்த கால திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள், இடதுசாரிகள், விசிகாலாம் கூட போராடினாங்க. திமுக அது போன்ற போராட்டங்களை முன்னெடுக்கல. நீங்க கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி வருதோ இல்லையோ பாஜகவுக்கு எதிரான ஏதாவது போராட்டம் வந்துடும் திமுக கிட்ட இருந்து. தொடர்ச்சியா பண்ணாங்க. தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், இப்படி பல விஷயங்களை முன்னெடுத்தாங்க. அந்த வீரியம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கான வீரியமான போராட்டங்கள் இல்லை, அதுக்கு தேவையும் இல்லைன்னு நான் பாக்குறேன். ஏன்னா களத்தில் இல்லாதவர்கள்னு சொன்ன விஜய் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். நீங்க பாஜகவை வீரியமாக எதிர்த்த திமுக 59 இடங்கள்ல சுருங்கி விட்டது. சோ அந்த அடிப்படையிலும் திமுக அதை அணுகுறாங்க. ஒன்று. இன்னொன்று நான் நினைக்கிறேன், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. அப்புறம் அமலாக்கத்துறை, திமுகவினர் பலர் மீதே வழக்கல் இருக்கு. அப்ப நீங்க மத்தியிலையும் ஆட்சியில் இல்லாம, மாநிலத்திலையும் ஆட்சியில் இல்லாம ஒரு இரட்டை சிக்கலை சந்திக்கணுமா அப்படின்னு நினைத்திருக்கலாம். இதெல்லாம் விட முக்கியமா சார், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் 6 மாதங்கள் தான், 6 மாதங்கள்ல திருச்சி சிவா அவர்கள் பெயரை குறிப்பிட்டு சொல்றார், அவர் மத்திய அமைச்சர் ஆவார்கிறார். இன்னைக்கு திருச்சி சிவா அவர்கள் தான் வந்து இந்த விஷயத்துக்கும் ஊடகவியலாளர்களை சந்தித்தார். கிட்டத்தட்ட மசோதாவில் என்ன நிலைப்பாடு என்பது.
நீங்க ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த ஒரு மசோதா, அதை இப்ப ஏன் பரிசீலனை செய்ய வேண்டும்? கடந்த காலங்களில் எப்படி இருந்தது திமுகவுடைய நிலைப்பாடு? பாஜக ஒரு மசோதா கொண்டு வந்தாலே எதிர்ப்பாங்க. அவர்கள் கொண்டு வந்தாலே தமிழர் விரோதம், தமிழ்நல விரோதமாகத்தான் இருக்கும். அவங்க ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சியா இருக்காங்க. கேஸ் விலையை உயர்த்துகிற போது அதனுடைய பாதிப்பு மக்களுக்கு இருக்கும்னு இங்க சொல்ல வேண்டிய தேவை அவங்களுக்கு இருந்தது. இப்போ அந்த இடத்துல தாவேகா தானே இருக்காங்க. இல்ல, அது திமுகவுக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல. அவர்களும் 1 கோடி வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். 59 தொகுதிகள்ல மக்கள் அவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. தாவேகா செய்ய தவறிய விஷயத்தை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் செய்யல. அப்ப கேஸ் விலை உயர்வை ஏன் விஜய் அவர்கள் கண்டித்து ஒரு போராட்டம் பண்ணல, ஒரு அறிக்கையை கூட விடலன்னு சொல்லி திமுக அதையும் கையில் எடுத்திருக்கலாம். அந்த இடங்கள் திமுக தவற விட்டு இருக்காங்கன்னா அது ஒரு முன்முடிவோடு அவர் பாஜகவோட கொஞ்சம் நேசக்கரம் நீட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான். ஆர்கே சார் சுருக்கமா சொல்லுங்க, நான் இடைவேளை. ஆமா இது இந்த டீலிமிட்டேஷன்ல மட்டும் நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். வேற ஒன்றும் கிடையாது. அதாவது திமுக மிக தெளிவாக அந்த சபையில கனிமொழியும் பாக்கி இருக்கின்றவர்களும் சில கோரிக்கைகளை வைத்தார்கள். நீங்க இப்ப சொல்றீங்க, அதாவது பிரதமர் இப்ப சொல்லுகிறார் இந்த விஷயங்கள்லாம் நாங்க செய்ய மாட்டோம், இந்த விஷயங்கள் நம்ம செய்யறோம். அமித்ஷா சொல்லுகிறார் இந்த விஷயங்களை செய்ய மாட்டோம், இந்த விஷயங்களா செய்யறோம். அதை நீங்க இந்த பில்லுல கொண்டு வாங்க, அதன் பிறகு நாங்க பாக்குறோம் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு பண்ணிருக்கிறதாக பாஜக தரப்பினர் சொல்லுகிறார்கள். நம்ம பில்லு பார்த்து கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு அந்த எதிர்ப்பு இப்போ நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ப்ரோரேட்டா பேஸ்ல இருக்க வேண்டும், 7.2% இருக்க வேண்டும் ஒரு கோரிக்கை வைத்து விட்டால் நிச்சயமா அந்த கோரிக்கையை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதன் பிறகு உங்களுடைய ப்ரொடெஸ்ட் என்ன ஆக போகுதுன்ற கேள்விதான். அதை டைல்யூஷன் ஆஃப் இது ஸ்டாண்ட் சொல்றது அது இல்ல தோற்றத்துல தெரியலன்னு சொல்றாங்க. தோற்றத்துல ஒரு அறிக்கையா ஒரு போராட்டமா தினம் பாஜகவுக்கு எதிரான அறிக்கை இருந்தது, அவ்வப்போது பாஜகவுக்கு எதிரான போராட்டம் இருந்ததுல, ஒரு தோற்றத்துல தெரிஞ்சதுல பாஜகவை திமுக எதிர்த்துட்டே இருக்குன்னு தோற்றத்துல தெரியல. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்றதுங்க? இப்ப தோற்றத்துல நீங்க போட்டீங்கன்னா வரும். அப்பப்போ பல தலைவர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அது அந்த தலைவர்கள் இப்ப பேசலன்னா அதுக்கப்புறம் நாம பார்க்க வேண்டியதா இருக்கும். அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு தலைமை கழக செயலாளராக உயர்த்திய சாமிநாதனுக்கு நன்றி அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவிக்க வேண்டும். சரி.